கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன், சூர்யா நடிச்சிருக்காரு. ரெட்ரோ படத்தை பத்தி தான் பார்த்தேன். ஐயோயோ சொல்லு தோல சில செம்ம என்ஜாய் மூமெண்ட். எங்களுக்கு உள்ள தேட்டர் உள்ள விசில் பறகுது. நான் நேத்து இந்த தேட்டர் புக்கிங் டிக்கெட் புக்கிங் முன்னாடியே நாங்களே போயிட்டு ஆர்வமா பார்த்துருந்தோம். செம்ம என்ஜாய்மெண்ட். ஏன்னா ஹவுஸ் ஃபுல்லு, கமலா தேட்டர் எல்லா தேட்டரும் ஹவுஸ் ஃபுல்லு தேட்டரு. செம்ம என்ஜாய் மூமெண்ட். சந்தோஷ் நாராயண, கார்த்திக் சுப்ராஜ் இந்த 2 பேரும் காம்போவில் உள்ள இறங்கினாலே படம் மாசு தான். என்ன சொல்ல தேவையில்ல. கார்த்திக் சுப்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைரக்ஷனில் வந்து கதையை எடுக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஓல்டு மெத்தடு தான் எடுப்பார். அதுலேயே A to Z வரைக்கும் மிக்ஸ் பண்ணி தான் அடிப்பார். என்ஜாய் மூமெண்ட். இந்த படத்துலையும் எஸ் ஜே சூர்யா, ஸோ ட்ரிபிள் எக்ஸில் எஸ் ஜே சூர்யா லாரன்ஸில் நடிச்சிருப்பாரு. அந்த மியூசிக் சந்தோஷ் நாராயண போட்டார். படம் எப்படின்னு பார்த்தீங்கல்ல, சொல்ல தேவையில்ல, பிச்சுக்கிட்டு போயிருந்தது. அதே மாதிரி தான் இந்த படத்தில் ரெட்ரோக்கு வந்திருந்தோம். இதே டைரக்ஷன், இதே எல்லா கதையும் மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அவர் எடுத்த படத்துல இருந்து எல்லா கதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா எல்லா கதையும் மிக்ஸ் பண்ணி வச்சதுனால கொஞ்சம் அங்கங்க லைட்டா ட்விஸ்ட் ரிவ்யூ வச்சிருக்காரு. சொல்ல தேவையில்ல. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல வேற லெவல் ட்விஸ்ட். சூர்யாவுக்கு மெர்சலா தான் இருக்கும். சூர்யா நடிப்பே மெர்சலா தான் இருக்கும். உள்ள காமிச்சிருப்பாங்க. நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது உள்ள வந்து என்னன்னா நாங்க எதிர்பார்த்தது உள்ள போனோம். அந்த எதிர்பார்த்தது இல்லாம எங்களுக்கு டபுள் மடங்கா குத்த சந்தோஷ் நாராயணன் எனக்கு வேற லெவல். நாசரனா பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு. ஏன்னா அவரோட நடிப்பும் வேற. என்ன கதை பார்த்தீங்கன்னா ஒரு கதையும் இல்லைங்க. இப்போ அந்த ஹீரோன் லவ் ஸ்டோரி ஒன்று வரும். அந்த லவ்வர் கோசம் லவ்வர் கோசத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு ஒரு காமிச்சுப்பாங்கல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க டைலர்லயே. அந்த ஜெயில் சீன் எதுக்கு போறேன்னா ஒரு பெரிய மேட்ரு ஒன்று பண்ணுவான். வில்லன் கூடயே இருந்து வில்லனை சாவச்சு அந்த போட்டிங்கில் உட்காரத்துக்கு தான் சூர்யாவோட கிட்ட. இப்போ கொலை பண்றதுக்கு எந்த ஹீரோனையும் பிடிக்காது, ஹீரோனையும் பிடிக்காது. ஹீரோனியை வந்து லவ் பண்ணணும்னா அந்த பொண்ணுக்கு வந்து நல்லவனா இருந்ததான் லவ் பண்ணும். கான்செப்டே அதுதான். அதுமாதிரி மெத்தட் அந்த ஹீரோவை வந்து திருத்தி அந்த பொண்ணை நான் இதுமாரி பண்ணணும் அப்படின்னு அவன் அந்த பொண்ணை சொல்ற அளவுக்கு திருத்தி கொஞ்சம் இருந்தாலும் அவனுடைய ஹேபிட்டு வேற லெவல்ல உட்காரணும், பணத்தை கொள்ளடிக்கணும் டார்கெட் பண்ணி. அதுதான் இது. இந்த கதையே இந்த தான். செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே விறுவிறுப்பா போகும். செகண்ட் ஹாஃப் வேற லெவலு மூமெண்ட். அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு யோசிக்க தோணுச்சு. சூர்யோட கிட்ட வேற லெவல் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் எல்லா படத்துலையும் ஒரே கம்போல தான் அடிக்கிறாரு. மியூசிக் மரண ஹிட்டு. சொல்ல தேவையில்ல. சார்பட்ட பரம்பரை எல்லா படத்துலையும் இருந்தாலும் மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கு ஏதோ ஒரு கையில வந்து கொஞ்சம் விளையாடுது படுது மியூசிக். ஆனா சம்பா காம்போ. ஹீரோயின் எல்லாம் அதுல நடிச்சிருக்கீங்க எல்லாரும். வில்லனு, காஸ்டியூமு, அவர் சூர்யாவன போட்ட காஸ்டியூம், கமலண்ணனை பங்கு விட்டுருப்ப பார்த்தீங்களா பழைய படத்துல. அது மாதிரி ஒவ்வொன்றும் இந்த மாதிரி கெட்டவளை போட்டா இந்த படம் இந்த கதைக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜன் டைரக்ஷனுடைய இதுதான். அவர் உட்காந்து என்னென்னலாம் எப்படிலாம் எழுதுன, எந்தெந்த காஸ்டியூம் போடணும், என்ன நைட் மோட்ல எடுக்கணுமா ஷூட்டு, எல்லாத்துக்கும் பக்காவா யோசித்து கிப்ஸ் விட்டு ஓடு. கதையும் சரி, டைலாக் பேப்பரும் சரி, கிளைமேக்ஸு எல்லாம் லொக்கேஷன் பாட்டும் சரி, கலர் எடிட்டிங்கு அது எல்லாமே பக்காவாக பண்ணி எவ்வளோ கொடுக்க முடியுமோ ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ எஃபெக்டில் கொடுத்துருக்காரு. மியூசிக் சொல்ல தேவையில்ல. படம் ஃபுல்லாகவே ஃபேமிலி மொத்தம் என்ஜாய் பண்ணலாம். உள்ளே போயிட்டு பார்க்கறதுக்கு மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் கதையை வந்து ரிவீல் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்கணும். கார்த்திக் சுப்ராஜன் வந்து டைரக்ஷன் வந்து இந்த படத்துல அந்த படத்துல எல்லா படத்துலையும் எடுத்திருந்தாலும் இந்த படத்துல கொஞ்சம் ஒரு எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா 30 இல்லைன்னா 50% கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிளில் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துல வந்து மொக்க பண்ற மாரி யாருன்னா இந்த படத்தை மொக்க பண்ணியிருந்தீங்க ரிவீல் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அவருக்கு தான் தெரியும். சூர்யாவோட எஃபெக்ட். ஏன்னா போன படத்துலேயே வந்து நிறைய பேர் சொல்லிட்டீங்க. பிடிக்கலன்னா அவுட் பண்ணி போயிடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா தேட்டரில் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு படம் பாருங்க. அவங்க எடுக்கிறதே அதுதான். என்ஜாய் பண்ணி படம் போகிறது தான் எடுக்கிறாங்க. பிடிக்கலையா அவுட் ஆஃப். உங்களை வேண்டி உங்களை டிக்கெட் எடுத்து கொடுத்து படத்தை பாருங்க அப்படின்லாம் யாரும் சொல்லல. உங்களுக்கு விருப்பம் தான் படத்தை பாரு. இல்லையா அவுட் பண்ணி வெளியே போயிடு. சரியா? இதுக்கு மேல நான் சொல்ல. சூரியனுடைய ஃபேன்ஸுக்கு நான் வெறியன் தலை ஃபேன்ஸு. சரியா? நான் எனக்கே அவ்வளோ கதையை பிடிச்சிருக்கேன்னா, உங்களுக்குலாம் எப்படி ஆடியன்ஸ்க்கு எஃபெக்ட் எப்படி இருக்கும்? தியேட்டர்ல படம் பாரு. நான்லாம் பார்த்துட்டு வேற லெவல்ல இருந்தது படம். சரியா? வேணாம் தலைவா. தேங்க் யூ.